அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, சமயபுரம் மாரியம்மன் நமக்காக வந்து பச்சை பட்னி விரதம் இருக்காங்க. 2 வாரம் பூச்செறிதல் விழா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வரப்போகிறது 3வது வாரம். நமக்காக விரதம் இருக்கிற தாயை நம்ம போய் பார்த்துட்டு அவங்களுக்கு மலர்கள் வந்து சாத்திட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்த பூச்செறிதல் விழா ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து நாங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கோவிலுக்கு போனால் குடும்பத்தோட போனால் தான் நல்லது இல்லையா? அதனால வந்து யோகிக்கு வந்து லீவ் இருக்கணும், இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து நேற்று தெலுங்கு வருட பிறப்பு வியாழக்கிழமை. ஸோ அந்த நாளில் நம்ம போயிட்டு வந்துடலாம், எல்லோருக்கும் லீவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சொரிதல் விழா அன்னைக்கு மதிய நேரத்தில் நடை வந்து சாத்துவாங்க. ஸோ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் போகும்போது நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காலையிலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா சாமிக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோட குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட வீட்டில் இருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம என்னதான் கார்லவே போனாலும் ஏசி போட்டுட்டு போனாலுமே வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால் வெளியே எங்கே போனாலுமே ஃப்ரூட்ஸு ஜூஸு இந்த மாதிரி தண்ணி பாட்டில் இது மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏஜில் இருக்கவங்களாலே தாங்க முடியல அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் தான் வந்து யோகிட்ட சொல்லிட்டு வந்தேன், நம்ம வந்து கார்ல போறோம், நிழலா தான் போறோம், அதுவே நம்மளால வந்து இப்படி வேர்க்குது, தாங்க முடியல. ஆனா வந்து எத்தனை பேர் சமயபுரம் மாரியம்மனை பார்க்கறதுக்காக வெயில்ல வெறும் காலோட அந்த மண் ரோட்லையும் அந்த தார் ரோட்லையும் நடந்து வராங்க அப்படிங்கறத யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்பவுமே வந்து கார்ல போகும்போதும் சரி, இந்த மாதிரி வந்து ஏதாவது பெரிய ஹோட்டலுக்கு போகும்போதும் சரி, யோகிட்ட வந்து நான் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேசுவேன். நம்ம இல்லாதவங்களை பத்தி யோசிக்கணும், நம்ம நிலைமை வந்து எப்படி இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்க பழகிக்கணும், எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இப்படிதான் சொல்லுவேன். ஸோ அது எந்த அளவுக்கு மனசுல பதியுதுன்னு தெரியாது, ஆனால் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்திருப்போம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லபடியாக வந்து பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து வெண்பொங்கல் வந்து வச்சுருந்தேன். சமயபுரம் மாரியம்மனுக்கு திராட்சை பழம் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து திராட்சை பழம் வச்சுருந்தேன். சமயபுரம் மாரியம்மனுடைய அந்த அதிசயத்தை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நிம்மதியாக வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அது வந்து என்ன அப்படிங்கிறத வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே வச்சுட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு தான் போகணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கும்போது நம்ம வந்து குளிர வச்சுட்டு அப்புறமா போகலாம். ஸோ அதனால் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் வந்து சாப்பிட்டாச்சு. பொங்கல் சாப்பிட்டா கொஞ்சம் வந்து பசிக்காது, வெயில் நேரத்தில் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறனால. அது இல்லாமல் யோகிக்கு வந்து லீவு, யோகிக்கு வந்து வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி சாம்பார் சட்னிலாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி போல் தான் வந்து கிளம்பணும். அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி வந்து காலையில் குடிக்கல, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்போ கிளம்புறப்ப தான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், அந்த திராட்சை பழமும் வந்து எடுத்துக்கிட்டேன். வண்டியில் போகும்போது நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி பழங்கள் நீர் சத்து உள்ள பழங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து குறையாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் போனேன். இந்த தடவை ப்ரிப்பேராக போனேன். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் ஓவராக சொல்லுவாங்க. அதுவும் வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு ஓவராக தான் இருக்கும். அதனால் பொதுவாக வந்து நான் பூ கூட வந்து அங்கே வாங்குறதுக்கு யோசிப்பேன், வெளியே நம்ம இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஆனால் வந்து இன்னைக்கு அர்ஜென்ட்டாக கிளம்புனனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே வந்து மாலை வாங்கிட்டோம். அதையுமே நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் லோக்கல் ஆளுங்க தான், அங்கே தான் பக்கத்தில் தான் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து பேசியே வாங்க முடியும். வெளியூர்காரங்க அப்படின்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் ரேட்டு ஓவராக தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றிருந்தாங்க. அந்த கரும்பு தொட்டில் வந்து எடுக்கிறது, அதே மாதிரி வந்து தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த வெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் நமக்காக வந்து விரதம் இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்காக செய்கிற விஷயங்களெல்லாம் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் சிரத்தையோடு வந்து பார்த்திங்கன்னா அம்பாளை வந்து தரிசித்தாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து போறதே வந்து கும்பலா தான் இருந்துச்சு. எப்பவுமே வந்து இப்பெல்லாம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் கும்பலா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பூச்சொரிதல் விழா முடிகிற வரைக்கும் தங்கத்தேர் வந்து கிடையாது அப்படின்னு போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. தங்கத்தேர் இருக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து அங்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் வச்சு விட்டாங்க. குங்குமம் வச்சு விட்டு ஒருத்தவங்க குடும்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்காக வந்து செஞ்ச அந்த
துள்ளு மாவு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் மஞ்சள் கிழங்கும் பூவும் வந்து ஒரு அம்மா வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த சந்தோஷத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வந்து ஒரு அதிசயமே வந்து நடந்துச்சு. அப்போ வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உற்சவர் அம்பாளுக்கு தான் இங்கே அபிஷேகம் நடக்கும். ஸோ அதனால் ஒரு குடும்பத்துலேருந்து வந்து செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுருப்பாங்க போல இருக்கு. அவங்களாம் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் பார்க்கல. ஆனால் வந்து ஒரு அபிஷேகம் தண்ணி ஊற்றுறது மட்டும் தான் நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே நல்லா சாமியை வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். தங்கத்தேர் வந்து நாங்களுமே வந்து இழுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு தடவை வந்து செய்யணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக அந்த ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நல்ல விஷயங்கள் நிறைய வந்து செய்வாங்க. சோதனைகள் கொடுத்தாலும் கஷ்டங்கள் கொடுத்தாலும் நிறைய நல்ல மாற்றங்கள் நமக்கு வரும். அதுக்கு நமக்கு பொறுமை கொஞ்சம் அவசியம்தான். காலம் கழிந்து வரும்போது நமக்கு எல்லாமே நடக்கும். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப வருஷமாக வரல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு கிடச்சிது. அவங்க வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் அந்த பணம் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. நாங்கள் வந்து அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக அதை பற்றி பேசுகிறது கூட இல்லை. அது வந்து நமக்கு வந்து எப்போ வருமோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த பணம் வந்து கொடுத்தாங்க. லோன் கட்டுறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, ஃபீஸ் வரன்னு புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ லோன் கட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து அம்பாள் வந்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் வந்து நான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா அங்கே இருக்க ஜனங்களால் நாங்கள் வந்து ஒரு சிலரால் வந்து ஏமாற்றப்பட்டோம். அது மாதிரி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ் வீடியோ மாதிரி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வியூஸ்க்கு மேலே போச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தோடு அதை போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிற நேரத்தில் நான் வந்து அவங்களுக்கு வெறும் பூ மட்டும்தான் போட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் முகத்தில் ஒரு புன்னகை பூவை வந்து பூக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ள தாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள். ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்த ஒரு பாரம் வந்து இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருந்தது. என் வீட்டுக்காருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாக இருக்கும். அந்த அம்பாள் வந்து அவருடைய புலம்பலுக்கு வந்து ஒரு பதில் வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது அம்பாள் வந்து எந்த ரூபத்திலேயாவது வந்து நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சமயபுரத்தாலே சாட்சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை பிடிக்கும்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் மட்டும்தான் நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த எக்ஸ்ட்ரா கட்டுக்கதைகளும் வராது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைத்திரை முகூர்த்தம் எப்போ வருதுங்கிறத நான் வீடியோவில் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள்.